ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பீக்கங்காய் எடுத்துக்கிட்டேன். இதோட மேல் தோலை வச்சு தான் நம்ம சட்னி பண்ண போகிறோம். இது நல்லா சீவி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா சீவி எடுத்துக்காங்க. இது கூடயே தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, உளுந்து, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் கடாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, உளுந்து, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். இது போல் வதக்கிக்காங்க. இந்தளவு வதங்கினா போதும். இது இப்போ நம்ம மிக்சிக்கு மாற்றிடலாம். பாருங்கள், மாற்றியாச்சு. இப்போ நாம் பீக்கங்காயோட மேல் தோல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதே போல் கடாயில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூடயே துருவன தேங்காய், கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பறைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைக்காதீங்க. சட்னி எப்பயுமே நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இப்போ தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, கருவேப்பில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பீக்கங்காய் சட்னி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ சுவையான சத்தான பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.